வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அப்டேட். அதாவது நிறைய நம்ம கண்ட்ரியில் வெவ்வேறு இன்ஸ்டியூஷனில் இருந்து நமக்கு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்மளுடைய அஃபிஷியல் ஃபார்மசி வெப்சைட்லேயே. அதை நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த இன்ஸ்டியூட்டில் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் வேகன்சி இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சேலரி பேக்கேஜ் எவ்வளோ, இன்டர்வியூ டேட் எவ்வளோ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு எக்ஸ்போசருக்காக வேண்டியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும். கரண்ட்டில் பிஃபார்மசி, டிஃபார்மசி, இல்லை ஃபார்ம் டி, எம்ஃபார்ம், இல்லை அதே நம்ம சேம் ஃபீல்டில் ஃபார்மசி ப்ரொஃபஷனில் பிஹெச்டி முடித்த கிராஜுவேட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், சயின்டிஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் ஷேர் பண்ணுறோம். இன்டர்வியூ ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் மகாமனா பண்டிட் மதன் மோகன் மலாவியா கேன்சர் சென்டர். ஓகேவா? ஸோ ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் தான் கேன்சர் சென்டரில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூ இன்றைக்கி டேட் நடக்குது. இன்றைக்கி டேட்டில் வெனஸ்டே 21 ஆகஸ்ட் 2024 நடக்க இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இந்த வீடியோட தமிழ்நிலை இதுதான். இன்டர்வியூ ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் மகாமன பண்டிட் ஹடன் மோகன் மலாவியா கேன்சர் சென்டர். ஓகே, ஸோ த டாட்டா மெமோரியல் சென்டர் டிஎம்சி. ஸோ டிஎம்சின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் சென்டர் வித் ஏ மிஷன் டு அச்சீவ் த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பேஷண்ட் கேர். அதாவது பேஷண்ட் கேரில் கேன்சர் ப்ரிவென்ஷன், கேன்சர் ரிசர்ச்சு, அடுத்து இதில் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இந்த ஆன்காலஜி ஃபீல்டில் கொண்டு வந்த ஒரு இன்ஸ்டியூஷன் தான் டிஎம்சின்னு சொல்கிறோம். ஃபுல் ஃபார்ம் டாட்டா மெமோரியல் சென்டர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆல்ரெடி டிசிப்ளின்ஸ் இருக்குது. டிஎம்சி இஸ் அன் அட்டானமஸ் பாடி ஃபண்டட் கண்ட்ரோல்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி தான் டிஎம்சி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம கண்ட்ரியில் உள்ள ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இட் இஸ் அஃபிலியேட்டட் டு Homi Bhabha National Institute HBNI. The HBNI is a deemed university of the Department of Atomic Energy with a mission to develop high quality postgraduate educational program. இதில் பிஜி எஜுகேஷன் எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்தெந்த ஃபீல்டுலலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்க்ளூடிங் தோஸ் ரிலேட்டட் டு லைஃப் அண்ட் ஹெல்த் சயின்சஸ். ஸோ லைஃப் சயின்சஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த் சயின்சஸ்லையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். ஓகேவா? ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் தான் இப்போ இன்டர்வியூ நடக்க இருக்குது. இன்றைக்கி டோட்டலி 2 நம்பர் ஆஃப் போஸ்ட் வில் பி அவைலபிள். எசென்சியல் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபார்ம் வித் மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி வித் மினிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஸ்பென்சரி ஃபார்மசி ஆஃப் த ஹாஸ்பிட்டல் having minimum 200 beds. Candidates should be prepared to work in shift duties including night shift. Registration with State Pharmacy Council with duly allotted registration number is mandatory. ஸோ இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட ரோல் தான். ஆல்ரெடி ஷிஃப்ட் பேசிஸ் தான் போயிட்டுருக்கோம். ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அந்த கேண்டிடேட்ஸ் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கணும். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் டிசைரபிள். இது ஆஸ் யூஸ்வல் இப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆனதுனால சிஸ்டம் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம், அந்த டேலி, அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக் லெவல் மெயின்டைன் பண்ணுறது, அந்த நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு எசென்சியலாக இருக்கும். ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் வாக்கின் இன்டர்வியூ டேட் 30 years இருக்கணும். கன்சல்டேட்டட் மந்த்லி ரெம்யூனரேஷன் இன் ருபீஸ் 24,648, 24,648. Interested and eligible candidates are required to carry biodata, recent passport size photograph, original documents of PAN card, Aadhaar card, experience certificates, educational certificates, and one set of self-attested copies of all certificates on given dates for attending the recruitment process. The appointment is initially for a period of 6 months and extendable if required. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அண்டு 2 sets ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ். யூஸ்வலாக நம்ம ஒரு போஸ்டிங் போகும்போது கண்டிப்பாக சப்மிட் பண்ண சொல்லும் போது நமக்கு ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் வெனஸ்டே 21 ஆகஸ்ட் 2024 between 9 AM to 10 AM. இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் நேரத்தில். வென்யூ எங்கேன்னு பார்த்தோன்னா மகாமன பண்டிட் மதன் மோகன் மலாவியா கேன்சர் சென்டர், சுந்தர் பாக்கியா பிஹெச்யூ கேம்பஸ்,
வாரணாசி, உத்தரப்பிரதேஷ் 221005. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்த்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்டிங்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.